அல்லாஹ்வுடைய தருவார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை சொன்ன முக்கியத்துவம் வாய்ந்த உபதுடைய அடிமரத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய ஒரு படிப்புரையை அல்லாஹ் உபதுடைய சம்பவத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் சற்று பின்னோக்கி நடந்த சம்பவத்துடன் சேர்ந்து சொன்னால் சரியாக இஸ்லாத்துடைய முதல் யுத்தம் பதிலுடைய யுத்தம் 313 சஹாபாக்களுடன் எதிரிகளில் 1000 நபர்களுடன் அந்த யுத்தத்தில் அல்லாஹ் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தார். கிட்டத்தட்ட 14 சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட நிலையில் எதிரிகளிடமிருந்து அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்று 70 நபர்களை பிணைய கைதிகளாக கொடுத்தார். ஒரு மசூரா நடக்கிறது. அந்த 70 நபர்களில் 35 நபர்கள் மிக சிறந்த கல்விவான்கள், 35 நபர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்களுடைய மகன்கள். அந்த அடிப்படையில் செல்வந்தர்களிடமிருந்து பொருளாதாரத்தை வாங்கிவிட்டு அவர்கள் விடுதலை செய்யலாம், கல்வியாளர்களிடமிருந்து கல்வியை கற்றுவிட்டு அவர்கள் விடுதலை செய்யலாம். ஒரு அபிப்பிராயம் ஏற்படுது. உடனே அல்லாஹ் இறைவசம் செல்கிறான், அப்படியே என்ன காரியம் உடனே ரசூலுல்லாஹி டக்குன்னு சுதாரிச்சுட்டு திருப்பி பேசலான்னு ஆரம்பிக்கிறாங்க. மசூராவுக்கு முன்பு மசூரா இல்லை, நீங்கள் மசூரா செய்து விட்டால் மீண்டும் மசூரா செய்யக்கூடாது. ஆயிரத்தி இதுக்கு பகரம் நீங்கள் கொடுத்தாக வேண்டும். காலங்கள் ஓடி ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு இந்த உஹதுடைய காலத்தில் எதிரிகளில் 3000 நபர்களும் இஸ்லாமியர்கள் 1000 நபர்களும் இந்த யுத்தத்தில் பங்கேற்கக்கூடிய சூழலில் ஹஸரத் அப்சார் ரலியல்லாஹு தஆலா தலைமையில் அருகில் இருக்கக்கூடிய இந்த குன்றில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், ஒரு குழுவை அங்கே நிப்பாட்டி நான் சொல்வதற்குள் நீங்கள் இறங்கக்கூடாது. என்ன சொன்னாங்க மசூராவில்? ஏன்னா மசூரா ரொம்ப முக்கியம். மசூராவில் மீறும் போது அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் முடியும். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த உஹதுடைய சம்பவம். மசூரா என்ன சொன்னாங்க, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் இறங்கக்கூடாது, வேலையே தான் இருக்கணும். போர் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்தில் இஸ்லாமுடைய தரப்பில் மிகப்பெரிய வெற்றியாகுது. வெற்றியான உடனே மேலே அந்த சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க, கீழே இறங்கி கனிம பொருட்களை எடுத்து உழைக்கிறார்கள். அப்போ அப்சார் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க நம்ம இறங்கக்கூடாதுன்னு தெரிஞ்ச ஏதாவது யார் எடுத்தாலும் பங்கு கிடைச்சிடும். பங்கு யார் கூட எடுத்தாலும் கம்மியாக எடுத்தாலும் மஸ்ஜித் நபவியில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சரியாக பங்குட்டு கொடுப்பாங்க. யாரும் அச்சப்பட வேணாம், இறங்காதீங்கன்றாங்க. யாரும் அது காதில் வாங்குறதாங்க. பணமான கீழே இறங்கினாங்க. முகமது விட்டு ஓடிய குஃபாருடைய கூட்டம், முகமது நம்ம ஏமாற்றி விட்டார். ஒரு சின்ன குன்றில் சொற்பமான நபர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒரு காட்டி விட்டார் என்று அந்த கூட்டம் மீண்டும் திரும்பி கடுமையான போராட்டம் நிறைய சகாபாக்கள் துப்பியமாக வெற்றி சாய்க்கப்பட்ட நிலையை அது மட்டும் உள்ள சொன்னார் மண் எளிதாக்கப்படும். மண் விழுந்து ரத்தம் சுத்தக்கூடிய சூழ்நிலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்கள் வருகிறார். யாரெல்லாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? யுத்தம் யாருக்குரிய யுத்தம்? இஸ்லாத்துக்குரிய யுத்தம். அல்லாஹ்வுடைய தூதருக்காக ஏற்படக்கூடிய யுத்தம். இதில் இஸ்லாமுடைய தரப்பில் தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிற போது நபியை கணக்கு நேர் செய்யப்பட்டது. அல்லாஹ் மீண்டும் இறைவசனத்தை கணக்கை நேர் செய்யும். எங்கே பார்த்தாலும் மரணம் வரும். மதீனா முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாக்கப்பட்டார் என்ற ஒரு செய்தியை நாட்டுத்தீர்கள் பரவக்கூடிய குஃபாருடைய வேலை. மதீனாவில் இருக்கக்கூடிய தாய்மார்கள், அன்சாரி பெருமக்கள் எல்லாரும் இப்படி வரக்கூடிய சூழலில் தான் ஏற்கனவே பத்ர் யுத்தத்தில் அபூஜஹலுடைய அவரை கொலை செய்தனால் அவருடைய மனைவி குப்தா மகசி என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமையை பார்த்து நீ ஹம்சாவை கொலை செய்ய வேண்டும் என்று அடையாளம் காட்டி வைக்கக்கூடிய சூழலில் அந்த மகசி என்ன செய்கிறார், ஹிந்தாவுடைய கட்டளைக்கேற்ப அதற்கு அப்சார் ரலியல்லாஹு கொடுத்து போயிருந்தாங்க. அது மட்டுமல்ல, அப்சார் ரலியல்லாஹு அடையாளம் காட்டுவதற்காக ஹிந்தா இந்த போர்க்களத்தில் வருகிறார். அப்சார் ரலியல்லாஹு பார்த்து அவர் கொல்லப்பட்டார் என்ற செய்தியை உறுதிப்படுத்தி அவருடைய மார்பில் ஏறி இவர்கள் அமர்ந்து நெஞ்சை 2ஆக பிளந்து ஈரலை எடுத்து கடித்து அந்த அளவுக்கு ஒரு ஆதிக்கம். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபாக்களை பார்த்து கண்ணீர் விடக்கூடிய சூழல். இதில் முக்கியமான ஒரு சம்பவம் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். மக்காவில் மிகப்பெரிய செல்வந்தருடைய மகன் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பை ஏற்று ஏகத்துடைய கொள்கையை ஏற்று முஸ்லீமான காரணத்தினால் அவருடைய தந்தை சொல்கிறார், உனக்கு நான் வேணுமா நான் முகமது வேண்டுமா?
முசாபி இப்னு உமைர் சொல்கிறார், எனக்கு முகமது வேணும், அவருடைய மார்க்கம் வேண்டும், அவருடைய சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம் என்று விளக்கிறார். முசாபி இப்னு உமைர் யார்? மக்காவின் மிகப்பெரிய செல்வந்தருடைய மகன். அவர் போடக்கூடிய வாசனை திரவியங்கள் அவர் வந்து சென்றால் கூட இன்னார் வந்து சென்றிருக்கிறார் என்று அடையாளம் காட்டப்படாத அளவுக்கு அவர் வந்து, அப்படிப்பட்ட முசாபி இப்னு உமைரை அவர் தந்தை என்ன செய்கிறார்? அவருடைய எல்லா பொருளையும் வாங்கிவிட்டு அவர் உடுத்திருந்த உடையை கூட அவர் வாங்கிவிட்டார். அவர் மானம் போகக்கூடிய சூழலில் அவருடைய தாய் ஒரு துணியை எடுத்து போட்டு, மகனே, எப்படி உன்னை சீராட்டி நாம் வளர்த்தோம், உன்னுடைய தந்தையுடைய வார்த்தையை நீ மீறியதனால் உன்னுடைய தந்தையுடைய வார்த்தையை நான் கேட்க வேண்டும் என்று ஒரு துணியை எடுத்து போடுறாங்க. மானத்தை பயன்படுத்தி முசாபி இப்னு உமைர் பதில் முகதில் வெட்டி சாய்க்கப்பட்டு கிறிஸ்துவின் உலகினார் கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டு சலாசன் தன்னுடைய மேலங்கியை எடுத்து முசாபி இப்னு உமைருக்கு போத்துகிறார்கள், தலையை முடிகிறார்கள், காலை முடிகிறார்கள், தலை முடிகிறார்கள். முசாபே, உனக்கு ஏற்பட்ட இந்த சூழலா என்று பெருமானார் சலாசன் கண்ணீர் சிந்த அல்லாவுக்காக, அல்லாவுடைய தூதருக்காக சஹாபாக்கள் செய்த தியாகங்கள், தன்னுடைய உயிரும் தன்னுடைய உடைமைகளும் தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாத்தையும் அல்லாவுடைய பாதை, அல்லாவுடைய தூதருடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு எல்லாத்தையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்த சத்திய சகாபாக்கள் பற்றி. அது மட்டுமா, அதுக்கு அடுத்து வருகிறார்கள் ஜஹஸ் அப்துல்லா. ஜஹஸ் அப்துல்லா அதன் முதல் நாள் இரவு தான் அவருக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து அவருடைய மனைவியுடன் அந்த இரவை கழித்து விட்டு நாளை விழிக்கிறார். அதனுடைய மதீனாவிலிருந்து இந்த உஹதுக்கு யுத்தம் கேட்கிறார்கள், எங்கே ரசூலுல்லாஹ் என்று கேட்கும்போது உஹதுடைய யுத்தத்திற்கு சென்று விட்டார்கள் என்று சொல்லும்போது அவர் தன்னுடைய கவச உடையை எடுத்து குளிப்பு கடமையான நிலையிலே அவர் வந்து கலந்தார். அந்த ஜஹஸ் இப்னு அப்துல்லாவை கண்டு துண்டமாக வெட்டி சாய்க்கப்பட்டார். சலாஹில் பார்க்கிறார், இவருக்கு நேற்று திருமணம் நடந்தது, இவருக்கு யுத்தத்திற்கு ஒரு பெயர் நம்ம சேர்க்கப்படவில்லையே. அல்லாவுடைய பாதையில் செய்தனர். அவருடைய மனைவியும் அவருடைய தாயாரும் யுத்த கலந்து கோருகிறார்கள். யாரும் சொல்லலாம் ஒரு தப்பு நடந்தது. சென்ற விஷயத்தை அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவர் சுத்தமாகிவிட்டார். மாணவருடைய தூதர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜம்சம் நீரால் அவரை குளிப்பாட்டுகிறார்கள். அவருடைய தலைமாட்டில் தண்ணீர் வடிகிறது என்று பெருமாள் தண்ணீர் அவர் சுத்தமாகிவிட்டால் அவர் வெகு சுகதா மட்டுமல்லார், அவர் செய்யது சுகதா. இந்த சோதாக்கெல்லாம் தலைவர் என்று ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் இப்படி எண்ணாயிரக்கணக்கான இந்த உஹதுடைய சம்பவத்தை பாக்கி இருக்கக்கூடிய 67 சஹாபாக்களை கண்ணத்து பற்றியில் அனுப்பிச்சிருக்கிறார்கள். இந்த 3 சஹாபாக்களை எடுத்து செலுத்தினார்கள். ஏனென்றால் உடல்களெல்லாம் கண்டம் துண்டமாக வெட்டி அனைத்தும் எடுத்து அடுக்கி அவர்கள் அயர்ந்து உடனே இந்த சுகதாவுடைய இடத்தெல்லாம் சந்தோஷம். இதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உகது மலை நீங்கள் உகதை நேசித்தால் உகது உங்களை நேசிக்கும். இருக்கக்கூடிய பச்சை தாவரங்களை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்கள், உங்களுக்கு எல்லா விதமான நோய் நிவாரணம் மருந்தாக அது ஜனாசாவுடைய தொழுகைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாவின் கொண்டு வந்து நீங்கள் அந்த ஜனாசாவிற்கு தொழுக வைத்தால் 2 கிராத்துடைய நன்மை. ஒரு கிராத் என்பது ஒரு உகது நன்மை, 2 கிராத் என்றால் 2 உகது மலையுடைய நன்மையை பெறக்கூடிய அந்த சூழலில் நமக்கு வரலாற்று சிறப்பு யுத்த களத்தில் சக்தி சஹாபாக்களுடைய உயர்த்தியாக இஸ்லாம் வளர்ந்தது. இஸ்லாத்திற்காக அவர்கள் செய்த தியாகம் இந்த நேரத்தில் நாம் நினைவு கொண்டு இந்த பிரகாரமாக வாழ்வதற்கு நம்முடைய ஈமானை உறுதிப்படுத்தி நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் உயர்ந்த அந்தஸ்தை இருப்பதற்கு அல்லா கொடுத்தோம். இந்த நேரத்தில் நாம் பிரார்த்தித்து நாம் பார்த்த விஷயங்களை எல்லாம் நம்முடைய சந்ததியினரெல்லாம் சந்திப்போம். எல்லாம் நல்தோற்றம் பெறுவாங்க. கூறி தொடர்ச்சியாக நாம் பயணத்தில் பார்ப்போம். உலக சுழதாக்கள் பேசுகிறோம். Like
இப்படி வந்துருங்க அதுதான் சரி السلام عليكم. السلام يا أهل عليكم القبور يا أهل يا القبور وهد الشهداء يا هدوء الشهداء السلام عليكم. السلام يا أهل عليكم القبور يا أهل القبور أنس بن عبد الله يونس بن عبد الله السلام عليكم. السلام يا أهل عليكم القبور يا أهل القبور أمصار علي الله تعالى إنزال الله تعالى السلام عليكم. السلام يا عليكم أهل القبور يا أهل القبور مصعب بن عمير علي الله تعالى سابنا பார்த்துட்டாங்க கொண்டு போயிட்டாங்க 70 சகாபாக்கள் நிற்கிறாங்க அம்சார் அலிலா தாலால சொல்கிறாங்க அது போய் இவங்க இறங்கிடுறாங்க இறங்கினாலும் யுத்தம் ரால புரியும் ஆமாங்க படுக்க போட்ட நேரத்துக்கு வரணும்ல ஏன்னா அவர் ஆமாம் மெயின் இந்த குரூப் அவருக்கு தானே அந்த ரசூல்லா கிட்ட இருந்து சலாம் சொல்றாங்க அவருக்கு தான் அந்த வாய்ப்பு அவருக்கு அவங்க அண்ணன் கிடைச்சிச்சு ரத்தா கூட கிடைக்கல எங்கிட்டு அவங்க கல்வி படைச்சவர்கள்